ஹென்றி விதி என்ன பார்ப்போம். இப்ப ஹென்றி விதி என்ன சொன்னா, ஹென்றி என்ன சொல்றாருன்னா, இப்படி நீரை எடுத்துட்டு ஒரு வாயுவை போட்டு கரைக்கிறோம். என்ன கரைக்க இந்த கரைஞ்சு வார கரைசல்ட செறிவு இந்த வாயோட குடுவைக்குள்ள இருக்குதே அமுக்கம், அதுக்கு எப்படி இருக்குமா, நேர்விகித சமனாக இருக்குமா. அப்ப ஒரு வாயுவை தண்ணியில போட்டு கரைக்க அந்த வார கரைசல்ட செறிவு அந்த குடுவைக்குள்ள இருக்க வாயோட அமுக்கத்துக்கு எப்படி இருக்கும், நேர்விகித சமனாக இருக்கு. அப்ப அந்த நேர்விகித சமனா மாத்திரத்துக்கு ஒரு மாறிலிய போட்டு இப்படி சமன்பாடு எடுக்கலாம். இந்த மாறிலி தான் என்ன, ஹென்ரியின் மாறிலி. KH என்ற ஒரு குறியீடு போட்டிருக்கேன். இதுதான் ஹென்ரியின் மாறிலி, நான் வச்சு கொள்ள வேணும். அப்ப C சமன் KH into P. இதுதான் ஹென்ரியோட விதி. அப்ப ஹென்றி என்ன சொல்றார், ஒரு வாயுவை தண்ணியில போட்டு கரைக்க வார கரைசல்ட செறிவு அந்த வாயோட அமுக்கத்துக்கு நேர்விகித சமப்படுத்திக்க எங்களுக்கு இப்படி ஒரு சமன்பாடு வரும். KH என்றது ஹென்ரியோட மாறிலி. இந்த ஹென்ரியோட மாறிலி வாயுக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆக்சிஜனுக்கு KH ஒரு பெறுமதி இருக்கு. CO2க்கு KH ஒரு பெறுமதி இருக்கு. அப்ப வாயுக்கள் ஏற்ற மாதிரி என்ன செய்யும், இந்த KH ஹென்றி மாறிலியோட பெறுமதி மாறிக்கொண்டே போகும். அப்ப ஒவ்வொரு வாயுவுக்கும் ஹென்றி மாறிலி என்ன செய்யும், ஒவ்வொரு பெறுமதியா இருக்கு. ஆக்சிஜனுக்கு 5 என்று சொன்னா CO2க்கு 10, அப்படி மாறிக்கொண்டு இருக்கு. அப்ப கேள்வியில உங்களுக்கு தருவாங்க ஹென்றி மாறிலி, நீங்க என்ன செய்ய வேணும், அதை வச்சு அப்ளை பண்ண வேணும். ஓகே தானே?